போடப்படுகிற அஸ்திபாரம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நாம் போடும்படியான அஸ்திபாரம் வீடு கட்டுதலாக இருந்தாலும், இல்லை என்றால் ஒரு காரியத்தை செய்ய நாம் நினைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரம் அது பலமான அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:11 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. போடப்படுகிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் போட வேண்டுமென்றால் அதற்குரிய கலவைகள், உபயோகிக்கும்படியான பொருட்கள், அவைகளை பொறுத்து தான் அந்த அஸ்திபாரத்தின் பலன் இருக்கிறது. மணலின் மேலே அஸ்திபாரம் போடலாம், களிமின் மேலே அஸ்திபாரம் போடலாம், கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடலாம். கற்பாறையாகிய இயேசு என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டலாம். அப்படி நாம் அவருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது அந்த அஸ்திபாரத்திலே நாம் நிலையான ஒரு கட்டிடத்தை தன்மையோடு கட்டலாம். காற்றடித்தும், மழை பெய்தும், புயல் அடித்தும், வெள்ளம் வந்தும் அந்த அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு மனிதன் கட்டியிருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியான சகல விதமான சூழ்நிலையும் அவன் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கட்டும். கர்த்தர் அதை நமக்குள்ளாயிருந்து செயல்படுத்துவாராக. ஆமென்.